பேலியோ டயட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கீரைகள் நல்ல நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய உடலுக்கும் மிக நல்லது. ஏன்னா அது கரையக்கூடிய நார்ச்சத்து அப்படின்றதுனால மலச்சிக்கல் வராமலும் அது தடுக்கும். இது ஆரம்ப கட்ட பேலியோவில் இருக்கிறவங்க கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாதாம் சாப்பிட்றத பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. 100 கிராம் பாதாமா இல்லை 100 நம்பர் பாதாமா அப்படின்னு. ரெண்டுமே ஒன்று தான். 100 கிராமும் 100 நம்பர் பாதாமும் ஒன்று தான். ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா பாதாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 100 கிராம் பாதாமில் 22 கிராம் மாவுச்சத்து இருக்குது. அப்போ அதுலேயே மாவுச்சத்து கிட்டத்தட்ட 22 கிராம்ன்றதுனால நம்ம அந்த 40 கிராமுக்குள்ளே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அசைவர்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அசைவ உணவில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது புரோட்டீனுக்கு. ஸோ அதனால் பாதாமை தவிர்க்கிறது நல்லது. சைவர்களுக்கு வேறு வழி கிடையாது. அதனால் நம்ம பாதாமை சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அசைவர்கள் பாதாம் எடுக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இப்போ சைவர்கள் பாதாம் சாப்பிடும்பொழுது அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி சாப்பிடணும். அப்படி தான் அப்போ தான் அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிடை நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ண முடியும். குறைந்தபட்சம் 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை காய வச்சு அதை கொஞ்சம் நெய்யில் வறுத்து சாப்பிடலாம். குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், தோலோடு சாப்பிட்றது தான் நல்லது. தோல் நீக்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் பாதாம் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு வேளை உணவாக சாப்பிடுங்க. அப்பப்போ ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு வேளை உணவாக பாதாம் சாப்பிடும் பொழுது அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 2 மணி நேரம் வேறு எந்த உணவும் அதோடு சேர்த்து எடுக்காதீங்க. அது நிறைய வயிறு கோளாறுகளை உருவாகும். இந்த பாதாமை தவிர்க்கிறதுல சைவர்கள் கூட குறிப்பாக எடை குறைப்பில் இருக்காங்கன்னா அவங்களும் பாதாம் சாப்பிடாம புரோட்டீனுக்கு வேறு சோர்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எடை குறைப்பில் இருக்கிற அனைவருமே பால், தயிர், மோர், தேங்காய், பூமிக்கு கீழே இருக்கிற இந்த பீட்ரூட், கேரட் இதோடைய உண்ணும் அளவுகளை நிறுத்திக்கிட்டால் கூட நல்லது, இல்லை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கார்பு அதிகமாக தான் இருக்குது. அசைவ உணவு சாப்பிட்றவங்க தொடர்ந்து அதோடைய குவான்டிட்டி, அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய வெங்காயம், தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக அசைவம் போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க. அது ஒரு 300 கிராம் 400 கிராம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான். ஏன்னா தக்காளி, வெங்காயத்தில் கூட கார்போஹைட்ரேட் கொஞ்சம் இருக்குது. ஸோ அசைவ உணவு சமைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைவாக தக்காளி, வெங்காயம் பயன்படுத்துறது நல்லது. மசாலா ஐட்டங்களில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக ரொம்ப ருசியாக இருக்கிற எல்லா உணவுமே மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் தான். ஸோ நம்ம ருசியை கட்டுப்படுத்த பழகிக்கணும். இந்த அசைவ உணவுகளுக்கோ அல்லது கார்பு ரொம்ப கம்மியான சைவ உணவுகளான காய்கறிகளுக்கு நம்மளை பழக்கிக்கணும். ரொம்பவும் ருசி தேடக்கூடாது. சமையலையும் ரொம்ப சிம்பிளாக சமைச்சு சாப்பிட கற்றுக்கணும். அதை ரொம்பவும் கார்னிஷ் பண்ணுறேன், அதோடைய டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ் க்ரீமு, தேங்காய் பால், பாதாம் மில்க் அப்படி இப்படின்னு நிறையா அதில் ஆட் பண்ணி அதோடைய கலோரிகளை அதிகமாக ஏற்றிக்காதீங்க. எப்போயாவது ஒரு தடவை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுல தவறு கிடையாது. தொடர்ந்து அதே மாதிரி பண்ணி நிறைய கலோரிகளை ஏற்றி பேலியோவே இருந்தாலும் தொடர்ந்து அதிக கலோரி சாப்பிட்றது அவ்வளவு நல்லது கிடையாது. குறிப்பாக ஒரு நாளைக்கு 1300லேருந்து 1500 கலோரி சாப்பிட்டாலே நமக்கு போதுமானது. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருடைய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலும் அதுதான் தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆதி மனிதன் இறைச்சி சாப்பிடும்போது அவன் இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், சீஸு, அதில் இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமு, தேங்காய் பால் இப்படிலாம் சேர்த்து கண்ணாபின்னான்னு சமைச்சு ரொம்ப ருசியாக சாப்பிடலை. இப்போ நம்ம பேலியோ டயட் அப்படின்றதையே ஆதி மனிதனுடைய உணவு அப்படின்றது தான் சொல்கிறோம். அதனால் எளிமையாக சமைச்சு சாப்பிட நம்ம கற்றுக்கணும். சுவைக்காக எப்போயாவது ஒரு தடவை செய்கிறதுல தவறு கிடையாதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குறைவான, அதாவது குறைந்தபட்ச 12 மணி நேர ஃபாஸ்டிங்கில் இருங்களான்னு சொல்கிறோம். அது எதுக்கு அப்படின்னா, இரவு உணவுலேருந்து காலை உணவு அந்த இடைப்பட்ட நேரம் தான் கொழுப்பு அதிகமாக எரிகிற ஒரு நேரம். அப்போ நீங்கள் இரவு உணவு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க இல்லை 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கோ அல்லது 9 மணி வரைக்குமோ எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. குறிப்பாக பால், டீ கூட. பால் சேர்த்த பால், டீ சாப்பிடும் பொழுது உங்களுடைய கொழுப்பு எரியும் தன்மை சுத்தமாக நெருங்கிடுது அந்த நேரத்தில். அப்போது காலையில் எழுந்திரிச்சு ஒரு க்ரீன் டீ இல்லை பிளாக் காஃபி, பிளாக் டீ சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிட்லாம். பால் சேர்த்த காஃபி, டீ சாப்பிட்றத தவிர்த்துட்டு குறைந்தபட்ச விரத நேரம் 12 மணி நேரமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. பேலியோவில் இன்னும் அதிகமான டிப்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.